இந்த வீடியோவில் உடல் பருமன் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதிரி உடல் பருமன் நிறைய பேர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி உடல் பருமனால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஜஸ்ட் 2 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிக்கிறோம். நல்ல மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, வேணும் பேப்பர் எழுதி வச்சுடுங்க. நம்பர் 1, இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறத நீங்களே பார்த்துருக்கீங்க. இருதய மாரடைப்பு ரொம்ப ஆபத்தானது. 2வது பக்கவாதம். நிறைய பேர் சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டு கடைசியில் பக்கவாதத்தில் நிறைய பேர் இறந்து போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டயாலிசிஸ் பார்த்துருப்பீங்க. வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாது? இந்த மாதிரி வயர் இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. எல்லா மாத்திரையும் வேஸ்ட்டு தான். நீங்கள் சாப்பிட்ற எல்லா மாத்திரையும் வேஸ்ட். உடல் பருமன் இருந்துச்சுன்னா சரியா? இது என்னது? படித்து பாருங்க, சொல்லுங்கள், படித்து பாருங்கள். என்ன இருக்குது? தைராய்டு பிரச்சனை. வெயிட்டை குறைக்காமல் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 30 வருஷம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க தைராய்டு மாத்திரை. அப்புறம் கொஞ்ச நாள் கழியுமா கர்ப்பப்பை வீக்கம் எல்லாம் போடும். யூரிக் ஆசிட் பிரச்சனை. எத்தனை பேர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஏதாவது யூஸ் உண்டா? எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. பயப்படாதீங்க, எந்த மாத்திரையும் கண்டிப்பாக வேலை செய்யாது. இது என்னது? மன அழுத்தம், டிப்ரெஷன். இந்த மாதிரி வெயிட்டை வச்சுக்கிட்டு நிறைய பேர் தூக்கத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? தூக்கத்துக்கு மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேன்சர். இன்னைக்கு பெண்களுக்கு லிவர் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், பித்தப்பை கேன்சர், வேற என்னது, பிராஸ்டேட் கேன்சர், குடல் சம்பந்தமான கேன்சர். எல்லாத்துக்குமே காரணம் என்னது? இன்னைக்கு நிறைய ஆபத்துகள், பிரச்சனைகள், உடல் பருமன். சரியா? வேற என்னது? குழந்தையின்மை. முன்னாலெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும் குழந்தையின்மைக்கு. இப்போ உலகம் ஃபுல்லாக ஆஸ்பத்திரி இருக்கு. அடுத்த குழந்தையின்மை ஆஸ்பத்திரி. அப்புறம் இது என்னது? பித்தப்பைக்கல். நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உடல் பருமன். என்னது? பெண்மை குறைவு. மாதவிடாய் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும். வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தான். பிரச்சனையோட தான், ஆஸ்பத்திரியோடு தான் இருப்பாங்க. இந்த அடி வயிற்று கொழுப்பு இருந்துச்சுன்னா பெண்மை குறைவு பிரச்சனை. அப்புறம் ஆண்மை குறைவு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காக்கா லேக்கியம், குருவி லேக்கியம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆண்மை. இது என்னது? ஃபேட்டி லிவர். ரொம்ப ஆபத்தானது. கேன்சர் கூட வரும். லிவர் கேன்சர். ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப ஆபத்தானது. லிவர் கேன்சர் கூட வரும். இது என்னது? என்ன இருக்குது? பார்த்துறீங்களா? நிறைய இன்னைக்கு இந்த உடல் பருமனால நிறைய தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர். கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. இது என்னது? படிச்சு பாருங்க, என்ன எழுதியிருக்கேன். நடக்குதா இல்லையா? உடல் பருமன் ரொம்ப டேஞ்சர். உடல் பருமன். இது என்னது? என்ன எழுதியிருக்கேன்? நிறைய பேருக்கு இந்த உடல் பருமனால கல்யாணமே நடக்கல. நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. இது என்னது? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, இன்சுலின் ஊசி, இதுக்கு கூடயே தான் வாழ்க்கை போகும். மாத்திரை ஒரு மாத்திரையும் வேலை செய்யாது. உடல் பருமன் இருந்தால் ஒரு மாத்திரையும் வேலை செய்யாது. அப்புறம் கடைசியில் என்னது? வயசான காலத்தில் இந்த உடல் பருமன்னால என்ன ஆகும் தெரியுமா? வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க? இப்படி படுக்கையில் படுத்து கிடப்பாங்க. படுக்கையில் ஒரு 3 மாதம் படுத்து கிடந்தோன்னு வைங்களேன், முதுகிலெல்லாம் புண்ணு வரும். இதெல்லாம் தேவையா இல்லையான்னு மட்டும் யோசித்து கிடங்க. வெயிட்டை வந்து இப்போமே குறைக்க ஸ்டெப் எடுத்துருக்கேன். வெயிட்டை குறைக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான். 2 வழி இல்லை, 3 வழியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். 2வது கொஞ்சம் உடல் உழைப்பு. 3வது நல்ல தூக்கம். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு டயட் தான் எப்போதுமே வெயிட்டை குறைக்கணுன்னா. வேறு வழியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஷேர் பண்ண சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப ஆபத்தானது இந்த உடல் பருமன். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க.
வயசான காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் படுத்து கிடக்குறாங்க உடல் பருமனால். ஒரு டெய்லி ஒரு 10 மாத்திரையும் 15 மாத்திரையும் சாப்பிட்டு இப்படி படுத்து ஒரு 3 மாதம் படுத்துக்கணும் முதுகெல்லாம் புண்ணு வரும். வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.